இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. பாட்டிக்கு திடீர்னு நினைப்பு வருதுப்பா, அப்புறம் திரும்ப போயிடுதுப்பா. ஓ அப்படியா? எப்போ எப்போ நினைவு வந்துச்சு? இப்ப கூட 2-3 தடவை வந்துச்சுப்பா. எனக்கு என்னமோ பாட்டி உங்க வீட்டுல இருந்தா நல்லதுன்னு தோணுதுப்பா. நீங்க அண்ணன் அண்ணி அம்மா எல்லாரும் கூட இருந்தா பாட்டிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துரும்ல. அப்பா, சீக்கிரமா வந்து பாட்டிய கூட்டிட்டு போயிடுங்கப்பா. அது நானும் கன்சீவா இருக்கேன்ல, என்னாலையும் பாட்டிய பாத்துக்க முடியல. நானும் அதாம நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் கிளம்பி வரேன். அப்பா, நீங்க வரும்போது அம்மாவையும் கூட்டிட்டு வந்துருங்க. சொல்லுங்க. அஞ்சலி ஃபோன் பண்ணா அம்மாவை கூட்டு போய் சொல்றா. என்னன்னு தெரியல, திடீர்னு இப்படி சொல்றானா? என்ன காரணமா இருக்கும்? விடுங்க, அவளுக்கு உடம்பு முடியலல்ல. அப்படி இருக்கும்போது அத்தையை பாத்துக்கிறது கஷ்டம் தானேங்க. சரி, நீ கிளம்பு, நம்ம உடனே போய் கூட்டிட்டு வந்துடலாம். சரிங்க, நான் ரெடி ஆகுறேன். அஞ்சலி. என்ன என்ன அஞ்சலி அஞ்சலி அஞ்சலின்னு? ஒரு நாளைக்கு 1000 தடவை அஞ்சலி அஞ்சலி அஞ்சலின்னு என் பேரை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சரி, என் மேல நான் அவ்வளவு பாசம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்பதானே தெரியுது அதெல்லாம் சந்தேகம்னு. அஞ்சலி, ஏன் காதல சந்தேகப்படுறியா? சொல்லு அஞ்சலி, சந்தேகப்படுறியா? காதலான எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படிலாம் சொல்லாத அஞ்சலி. நீங்க தான் சொல்ல வைக்கிறீங்க. இனிமே இந்த வீட்ல ஏன் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓடுவேன், ஆடுவேன், பாடுவேன். அப்படி என்ன வேணாலும் பண்ணுவேன். அஞ்சலி, என்னது இது அஞ்சலி? என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? வாட்ஸ் ராங் வித் யூ? ஐயோ, டென்ஷனா இருக்கா? இப்ப பாருங்க, இது எடுத்து இங்க வைப்பேன். இதோ இது எடுத்து இங்க வைப்பேன். இது எடுத்து இங்க வைப்பேன். அப்புறம் கேட்ச். என்ன சோஃபா இது? கேவலமான டிசைனா இருக்கு. முதல்ல இந்த வீட்ல இருக்கிற எல்லாத்தையுமே தலைகீழ மாத்தணும். மாத்தறேன். அஞ்சலி, ஏன் அஞ்சலி இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ற? என்னாச்சு உனக்கு? அடடடடா, பாருங்களேன். நீங்க என்ன சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றேன்னு சொல்றீங்களா? மகாஜனங்களே, இதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? சார் என்ன பார்த்து சைக்கோன்னு சொல்றாரு. உங்களை பத்தி வெளியே சொன்னா உங்களை எல்லாருமே அப்படிதான்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது? குடும்பமான வெளியே போக கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். அஞ்சலி, என்ன என்ன அடிக்க போறீங்களா இல்ல மிரட்ட போறீங்களா? எங்க அடிங்க அடிங்க, மிரட்டுங்க மிரட்டுங்க. அடிக்க முடியல, மிரட்ட முடியல. அதெல்லாம் முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, இந்த வீட்ல சிசிடிவி கேமராவெல்லாம் எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? ஓ, இங்கயா? இருங்க. எங்க? இங்க இல்லையே. அங்க? ஓ, இதுல வச்சிருக்கீங்களா? அடச்சு. ஐயோ, எங்கேயுமே காணுமே. சரி விடுங்க. இனிமே சிசிடிவி கேமரா வச்சிருந்தா என்ன, வைக்கலனா எனக்கு என்ன? அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அஞ்சலி, ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இப்படி எல்லாம் பண்றது எனக்கு ரொம்ப வெறுப்பாகுது. ஆகுதா?
ஆகட்டும். அதுக்கு தானே இதெல்லாம் பண்றேன். நீங்க இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்பவுமே ஒரு தப்பு பண்ணா அதுல இருந்து ரொம்ப நாளைக்கு தப்பிக்க முடியாது மிஸ்டர் மகேஷ். என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிப்போம். அப்படிதான் நீங்களும் மாட்டிருக்கீங்க. இனிமே நான் உங்களுக்கு பயந்தெல்லாம் இருக்கவே மாட்டேன். அஞ்சலி ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாத. எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. ஏன் நீ அப்படி எல்லாம் பண்ற? வேண்டாம் ப்ளீஸ், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இப்படி எல்லாம் பண்ணாத. ஐயோ, எப்படி எப்படி? ராத்திரி ஃபுல்லா பாட்டு பாடணும், அஞ்சலி முட்டை போட்டு கைய மேல தூக்கணும். எப்படியெல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணீங்க. அதெல்லாம் காதல்னு முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருந்தேனா? இனிமே எனக்கு ஏமாத்த முடியாது. ச்சே, ச்சே, நான் இதுக்கு டென்ஷன் ஆகணும்? நீங்க இதை டென்ஷன் ஆகணும். ஓகேவா? Bye. அஞ்சலி அஞ்சலி மிஸ்டர் மகேஷ், ஓவரா கத்துனா உடம்புக்கு ஆகாது, சரிங்களா? அப்புறம் நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சைலண்டா இருக்கணும். ம்? திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சைலண்டா சைட்ல இருக்கணும். பாத்து மெதுவா. என்ன பாருங்க பாட்டி, என்கிட்ட பேசுங்க. நான் கவிதா. பாட்டி, இவர் வேற வேலை இல்லாம வீட்டுல உட்காந்துட்டாரு. போதா குறைக்கு பாட்டியை இங்க கூட்டிட்டு வந்தா யார் பாத்துக்கிறது? பா, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு முடிவு எடுத்துறீங்க. என்னடா எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்க? பா, பாட்டி அந்த வீட்டுல நல்ல சௌகரியமா தானே இருந்தாங்க. மாப்பிள்ளையே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. எதுக்கு வம்படியா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இந்த வீட்டுல அப்படி என்ன வசதி இருக்கு? அவசரம்னா ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? இல்ல கூடவே நர்ஸை வச்சுதான் பாத்துக்க முடியுமா? டேய், உனக்கும் சேர்த்து தான்டா பேசிட்டு இருக்கேன். என்ன அமைதியா நிக்கிற? பேச. ஆமாப்பா, இங்க வச்சு அவங்களை எப்படிப்பா பாத்துக்க முடியும்? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நீங்களே முடிவெடுத்துட்டீங்க. கேசவா, ஏய், எங்க அம்மாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு நான் ஏன்டா உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்?